எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆடியன்ஸுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு கொடுக்குறீங்க. அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போனப்போ கூட நிறையா ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அது பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. நாங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கோயம்புத்தூரில் விசிட் போயிருந்தோம். அப்போ தியேட்டர் ஓனர்ஸே எங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட படத்துக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் சூர்யா சாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்கி சார், தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு படம் டிரெக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இன்னும் தியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே கூட எங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பார்க்காதவங்க இன்னும் படம் பாருங்கள். அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. இந்த ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் வந்த மொமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு எமோஷன்ஸும் அது ஒரு தனி கியூட்னஸ். ஐ டோன்ட் நோ வை, பட் ரீசன்ட் ஃபிலிம்ஸ்ல வி ஆர் என்ஜாயிங் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஒரு மாதிரி பப்ளியா இருக்கு, அழுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோவப்படுறப்போ அந்த ஃபீலிங் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் அக்னாலேஜ் பண்றோம். ஸோ எவ்ரி இமோஷன்ஸ் தட் யூ எமோட் அது ரொம்ப கனெக்ட் ஆகுது அண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு, இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. வாங்க ராதிகா, ப்ளீஸ் வாங்க. ఎందుకు నవ్వారు? நான் அவர்கிட்ட பேசுகிறேன். உன் பிரச்சனை என்ன? இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இது ஒரு சக்ஸஸ்க்கான ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற ஒரு தருணம். அதில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த காலத்தில் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாருக்குமே கம்மி. ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் அந்த என்னங்க இப்படி போட்டு படுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உங்களை உட்கார வச்சு கட்டி வச்சு பாசத்தால், அன்பால், சிரிப்பால், ஒரு சிந்தனையோட இந்த படத்தை நிதானமாக கதையை சொல்ல போகும்போது அதில் ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்கான ஒரு மேடையில் நாங்கள் நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஜீவி அங்கேருந்து மம்மிதா அங்கே கேட்குது, என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு. இன்னும் வரல, இறங்குறேன். மம்மி, நான் அவங்கள செல்லம்மா மம்மின்னு கூப்பிடுவேன். இந்த கதை முதல் முறையாக வெங்கி என்கிட்ட சொன்னப்போ என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லப்போ நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனாலும் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. Sure that Surya is doing this scenes? Yes ma'am, yes he's doing அப்படின்னார். வாவ் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசலவங்க, ஹலோ அப்படி ஹலோ போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு. அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும். அவங்களும் ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி, ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல். ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இது இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸுக்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு. ரெண்டு பேரும் அந்த சீனை படிச்சுட்டு உட்காந்துட்டு உட்காந்து ரெண்டு பேரும் அந்த சீன் சொல்லி ஃபஸ்ட்டு பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன், ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் சீன்ஸை பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்.
ரொம்ப சந்தோஷம். நான்லாம் சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ யூனோ அவர் எப்போவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார். இல்லை இந்த இடம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணிடலாம். The first time he saw him, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. And he was explaining the film, but then I told him, இல்லை நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு. ஐ செட் பிகாஸ் யூ நோ மீ யூ ஆர் சேயிங் ஆல் தேட், பட் அன்லெஸ் அந்த ஹீரோ வந்து ஹீஸ் அ கேரக்டர் ஹூ இஸ் ஒன்லி அப்சஸ்ட் வித் ஹிஸ் மதர். அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. தட்ஸ் வை ஹி டசன்ட் மிங்கிள் வித் எனிபடி வெரி ஈஸிலி. அவர் அப்படியே ஒரு எலுஃபாகவே இருப்பார். அந்த ஹீ ஹேட் டு கெட் அ கிக் இன் இஸ் கட். அந்த ஷாக் வந்த உடனே ஹீ ஸ்டார்டட் ஓப்பனிங் அப். அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னாங்க, நீ அவங்கள பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க, பட் ஐ ஃபீல் தட் யூ டிட் த பர்ஃபெக்ட். வெங்கி, ஐ மஸ்ட் டாக் அபவுட் யூ. யூ ஆர் ஸோ குட் வெங்கி. நான் லக்கி பாஸ்கர் பார்த்து ஐ ரியலி லவ் த ஃபிலிம். பட் இந்த படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங். எப்போவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். ஹி சேயிங் இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். வி ஷுட் டூ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும், ஒரு எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட் இட். ஏன்னா பிகினிங்லேருந்து நான் எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் தெலுங்கு படமுங்களா அப்படிம்பாங்க. இது தெலுங்கு இல்லைங்க, தமிழ் படம். நான் தமிழில் தான் பேசுகிறேன், எல்லாரும் தமிழில் தான் பேசணும். அவர் வந்து ரெண்டும் கலந்த கலவையில் பேசிட்டார். தெலுங்கும் பேசலை, தமிழும் பேசலை. கேமராமேன் வந்து இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லாக கேரளாலேருந்து, மேடம் இவிட வரும், അവിടെ நிற்காம், ഈ ലൈറ്റ് ഇവിടെ அப்படின்பாரு. ஓகே சார் அப்படி. ஒரு நாள் தெரியாமல் நான் டைலாக் தெலுங்குலேயே சொல்லிட்டேன் சூர்யாவை பார்த்து, ஏன்ட்ரா எல்லாம் சேஸ் கட் 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 சாரி 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 ஏதோ தெலுங்கு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு குடும்பமாக பழகிற ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த வந்து இது எப்படியாவது வெற்றி அடையணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்களில் வந்து ஃபுல்லாக அமையும். சில படத்தில் நடுவில் பிச்சுக்கும், டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வரும், ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். 50 வருஷம் ஆச்சுல்ல. ஸோ நான் சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. பட் இந்த ஒரு படத்தில் ஐ ஃபெல்ட் எல்லாருமே ஒரு குடும்பமாக, இன்க்ளூடிங் ஜிவி. எனக்கு நைட் 11 மணிக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணார். நான் பயந்துட்டு, என்ன ஜிவி நைட் டக்குன்னு ஃபோன் எடுத்தா ஒரு அழகான மெசேஜ் போட்டிருந்தார். எனக்கு அந்த வார்த்தை கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். பட் ஹீஸ் அ ஜீனியஸ். ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஐவ் டோல்ட் ஹிம் தட் மெனி டைம்ஸ். வாட் அ ஜீனியஸ். அமரனில் பார்த்து வியந்து போயிட்டேன், இந்த சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு. அப்புறம் நான் வெங்கியும் பார்த்து அப்படி தான் நினச்சேன், சின்ன பையன் எவ்வளோ திறமை இருக்குது. நேற்று சிவகுமார் அண்ணன் ஃபோன் பண்ணார், 1 மணி நேரம் பேசினார். ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுகிறாரு. நான் சொன்னேன், சின்ன பையங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்னு. அவனுக்கு 42 வயசு ராதிகா. அவரு டப்புன்னு, அவன் சின்ன பையன் கிடையாது. நான் சொன்னேன், அப்படியா, அவனுக்கு கல்யாணம் கூட அவளை தெரியுமான்னு. ஓ, நான் இவ்வளோ நேரம் படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட, எனக்கு தெரியல, தெரியாத விஷயம்லாம் அவர் சொல்கிறார். கல்யாணம் கூட அவளை 42 வயசு எப்படி பண்ணியிருக்கான் பார்த்தியா. அண்ணா அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறேன். அது என்னண்ணா இவ்வளோ கதை எல்லாம் சொல்கிறீங்கன்னு. இல்லை இல்லை, அவன் வந்து ஜீனியஸ், அவன் நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப பிரமாதமாக. அந்த எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்ததா, எனக்கு என்னடா இது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. நான் சொன்னேன், அண்ணா நான் கொஞ்சம் உங்களுக்கு தான் ஞாபகம் அதிகம், பட் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படம் பேர் வந்து அவள் அப்படித்தான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான் இல்லை, இன்னொரு படம். அந்த படத்தில் ஸ்ரீபிரியா, சிவகுமார், என்ன படம், அவன் அவள், அது கரெக்ட், லக்ஷ்மி மேடம், அவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அபவுட் சரகேசி இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அப்புறம் அவர் சொன்னோன்னா அவர் ஃபுல் கதை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சீனில் நான் வருவேனா, அந்த வந்த உடனே அந்த ஸ்ரீபிரியா போய் பார்ப்பேன், அங்கேருந்து வில்லங்கண்டா
அங்கேருந்து பிடிச்சதுன்னா அண்ணா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுட்டேன். ஐ வாஸ் ஆக்சுவலி கோயிங் இன் ஃபார் அ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஃபீலிங்கை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல குடும்ப படம் அப்படின்னு நான் பார்த்தது வந்து சூரியவம்சம். அந்த டைமில் ஐ தாட் இட் வாஸ் அ லவ்லி ஃபேமிலி. இன்னைக்கு கூட அண்ட் ஆஃப்டர் தட் ஐ லவ் த மூவி. நான் நடித்தது எல்லாம் நான் அப்பாற்பட்டது. நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய நல்ல கதாபாத்திரம். பட் ஐ லவ் த ஃபில்ம் ஃபார் த வே ஒவ்வொருத்தரும் இன்டெலிஜென்ட்டாக பேசினாங்க. எவரும் முட்டாள்தனமாக பேசவே இல்லை. எவ்ரிபடி ஸ்போக் சென்ஸ் இன் தியர் ஓன் வே அண்ட் டிட் ஸோ வெல். வெங்கி, தெலுங்கு ப்ரெஸ் இஸ், ஐ மீன் ஐவ் சீன் எவ்ரிபடி டாக்கிங் அபவுட் யூ. கொண்டாடுறாங்க வெங்கியை. And I really wish you more power in your writing, in your future endeavors. I really wish you all the best always. Thank you everyone. நான் வந்து இந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னே மமிதா சிஸ்டர் வந்திருக்குன்னு நினச்சேன். டிஸ்ட்ரிபியூட்டரா இவ்வளோ சின்ன பொண்ணா? நான் மேடையில் பார்த்து யாரோ மமிதா கூட வந்திருக்காங்க போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த மேடைக்கு நான் வரல. பட் தேங்க்யூ ஸோ மச் for releasing this film so well, and இன்னைக்கு அந்த சக்ஸஸ் கொண்டாடுறதுக்கு it's your first film I think. Congratulations. And being here, cinema is a very tough industry. You need to toughen up, build some muscle. If need to, just give one punch like that. என்ன சுனில், கரெக்டா? நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். அப்பப்ப Mamita, again, you become a rock star. You are rocking, and I wish you all the best, always. And Surya, the one. Now, Nejamave, I feel more proud as a family member to see him. ஏன்னா அவருடைய growth-ஐ பார்த்துருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். See, கஷ்டம்னா நீங்கள் வந்து பண கஷ்டம், நான் ரோட்டில் படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்டுகெதர். அது நிறைய பேர் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மன போராட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மன போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையிலே கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல். பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நான் ஒரு 10 நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் சூர்யா கிடையாது. ஹி டசன்ட். அவர் ரொம்ப ரேராக பேசுவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சில பேர்கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஹூ மஸ்ட் டாக் டு ஹிம் அ லாட். ஐ டு டெல் ஹிம் நோ, இப்படி பண்ணுப்பா, அப்படி we've had lot of conversations. So Surya, I'm so proud of you, Surya. You look so handsome. You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in Varanamayiram. அந்த வாரணமாயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகான சூர்யாவை, அஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதில் அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் உண்மையிலே பிரமாதமாக நடித்தார். அது ரொம்ப ஃபைன் பேலன்ஸ். நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நடிப்புங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சானா தப்பாக போயிடும், இட் வில் கோ ராங். இப்படி போனாலும் தப்பாக போயிடும். அது ஒரு ஃபைன் பேலன்ஸ். அந்த இடத்துல இவ வந்து சொல்வா, நீ எங்கேயோ வெளியூர் போவியாமே மாதம் கடைசி ஆனான்னு. நானும் ரெட்டியும் ஷாக் ஆகி நிற்போம். சூர்யாவோட எக்ஸ்ப்ரெஷன் அந்த இடத்துல இஸ் ப்ரைஸ்லெஸ். இட்ஸ் நாட் எவ்ரிபடி ஹூ கேன் கேரி இட் ஆஃப் ஸோ வெல். அப்படியே அப்படிம்பாரு. ஏன்னா இது எங்கே வேர் ஷி கோயிங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் ஸோ லக்கி மோர் தென் எனி திங். படம் பெரிய வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். வம்சி காரு வந்து வண்டர்ஃபுல் ப்ரொடியூசருங்க. அவர் கம்பெனியில் நான் 2-3 படம் தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் பண்ண போகும்போது வண்டர்ஃபுல் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரு காஸ்டியூம்லேருந்து, ஒரு கேமராலேருந்து, லைட் அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக பழகி இந்த வெற்றியை கொண்டாட போகும்போது உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா நாட் எவ்ரி டே வி கெட் டு டூ திஸ்.
வெற்றிகள் நிறையா பார்த்தாலும் அது ஒரு வண்டு மாதிரி. சில டைம் பறக்க போகும்போது சந்தோஷமாக இருக்கும், தேனு குடிக்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஆனால் அது கொட்டும் அந்த வண்டு. ஸோ சக்ஸஸ் இஸ் த சேம் திங். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவரை வந்து டங்குன்னு கொட்டும். ஸோ we need to be a little aware on that. ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். அப்படியே வணக்கம் சார் உன்னேன் ஐயா. எனிவே தேங்க்யூ வெங்கி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரோல். என் கேரியரில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் கோயிங் டு பி மெமரபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. ஆடியன்ஸுக்கும் நன்றி, ப்ரெஸ்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே தப்பாக எழுதலைங்க. எவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறேன்றீங்களா? எவ்வளோ உண்மையில் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேன் ப்ரெஸ்ஸை பற்றி. பட் உண்மையிலே எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. சில டைம் பிடிச்சிருந்தா கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அது வேறு விஷயம். பட் இதில் வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் எஸ்பெஷலி மலையாளமில், தெலுங்குல, தமிழில் all the press were very kind and very appreciative. தெலுங்கு சினிமாவில் நல்ல படங்கள் வந்தால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதை மாதிரி இந்த படத்தை தலையில் வச்சு கொண்டாடுறது பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. தமிழ்லேயும் இது வந்து அப்படி இப்படின்னு அந்த மாதிரி 2 நாளுக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் வெங்கி கிட்ட சொன்னேன், காதலே வாங்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க, போய் தியேட்டரில் உட்காருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. அண்ட் he also told me how it was in the theatres. Women are loving it, families are loving it. So please enjoy the success and keep இந்த மாதிரி நல்ல படங்கள். நீங்கள் வந்து இப்போ தமிழுக்கு நீங்கள் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இப்போ தமிழ் கற்றுக்கப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஊட்டியில் இல்லை, ஜாலி கொஷன் தான். ஊட்டியில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக போர்ஷன்ஸ் இருந்ததில்ல. ஊட்டியில் ஷூட் பண்ணுறப்போ மமிதாக்கும் சரி சூர்யா சாருக்கும் சரி 1 or 3 ஃபீவர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதோடையே டான்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சா? ஆக்சுவலாக ஹைதராபாடில் நான் ஒரு 4 நாள் போயிருந்தேன். அங்கே போய் நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ அங்கே நான் ரெக்கவர் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஊட்டியில் பார்த்தா அதே ஃப்ளூ இவங்களுக்கு பரவிடுச்சு. ஸோ நான் அதில் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணனால அந்த போர்ஷன் தான் வந்து இருக்கிற ஒரே போர்ஷன் தான். அதுலேயும் நான் உடம்பு சரியாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? ஸோ பட் மமிதா, ஹர் டெடிக்கேஷன் வாஸ் கிரேசி. பிகாஸ் சுத்தமாக முடியாமல் இருந்தாங்க, பயங்கர ஃபீவரில் இருந்தாங்க. பட் டான்ஸ்னு வரும்போதாக இருக்கட்டும், இல்லை பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்படியே ஸ்விட்ச் பயங்கரமாக பண்ணாங்க. அந்த எனர்ஜி இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஃபீலிங் வெல் கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் இட் டிடன்ட் ஈவன் ஷோ ஒன் பிட் ஆன் அ ஃபேஸ். ஸோ யூஆர் கோயிங் டு ராக். அண்ட் அதான் க்ரோர்ஸ் கிளப்புடைய குயின் நீங்கள் ஆயிட்டீங்கல்ல. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ. இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கீங்க. ஐ ஷுட் தேங்க் வெங்கி சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்து அதை வந்து அழகாக என்னை பண்ண வச்சு இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு. என்னால் இன்னும் நம்ப முடியல. ஓ நான் தானா, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அவர் எவ்வளோ நல்லவர்னா, டெய்லி மத்தியானம் வந்து பிரேக்கில் வந்துட்டு அவர் கூட தான் சாப்பிடுவேன். படத்தில் வந்து எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் பயங்கர குண்டாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் தான். இல்லைக்கா, டெய்லி பிரியாணி 1 2 இல்லைங்க, ஒரு 5 நான்வெஜ்ஜு 2, ஒரு பிரியாணி, ஒரு வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே வரும். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான், நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால் அது என் தப்பு இல்லைங்க. ஸோ அது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் சூர்யா, இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயும் என்னமோ தெரியல வந்து அவங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் உள்ளே வந்தவொடனே ஐயோப்பா அவர் கூட நடிக்க போகிறேன், 25 நடிக்க போகிறேன், அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறைய கொடுத்தாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படிலாம் பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். நான் அப்படி சும்மா உட்காந்துருந்த மாதிரியே இருந்தது.
சூர்யா நான் சும்மா உட்காந்துருக்கேன், என்னை திரும்பி ஏதாவது ஒன்று சொல்ல அப்படின்னு. சரி நீ கோர்ட்டில் தான் எதுவும் பேசலையே, அதே இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு. பேசிட்டே இருக்கும்போது நீ இப்போ கூட ஒன்றும் பேச மாட்டேல்ல. இல்லை மச்சான் அதெல்லாம் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்டு மமிதா சொல்லவே தேவையில்லை, வந்து அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி தெலுங்கில் ஹைதராபாத்தில் பார்த்துட்டு ஷீ இஸ் பிகம் பிக் ஃபேன் ஃபார் மமிதா. இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, திருப்பி மீட் பண்ணுவேன். இல்லை நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ட் ராதிகா அக்காக்கும் சொல்லு, ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டு. அண்ட் இது எங்கள் ப்ரொடியூசரை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக, வம்சி. ஏன்னா எல்லா மேடையிலையும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் ஜிவி சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் அந்த பட்டாம்பூச்சி சாங்கெல்லாம் சூப்பர் சூப்பர். வந்து இப்போ வேறு மிஸ் பண்ணேன் சார். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க டாக்டர் வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஐ ரியலி அட்மையர் யூ. அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் கேமராமேன் நிமிஷ் ரொம்ப சூப்பரான கேமராமேனுங்க. அவர் லோக்கா பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஐ ஷுட் ரியலி தேங்க்யூம். எல்லா மேடையிலையும் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு இல்லவே இல்லை. ஐ தேங்க்யூம் ஸோ மச். அண்ட் இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு திருப்பியும் ஐ ஷுட் ரியலி தேங்க் வம்சி, நானி காரு அண்ட் டைரக்டர் வெங்கி. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாமா? கஷ்டமாக கேட்டுறாதீங்க சார். ஈஸி சார். நம்ம ஏன்னா அக்கா இருக்காங்க பக்கத்தில், அது வச்சு தான் கொஸ்டின். சார் நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஹைலைட்டாவே இருந்துச்சு. மேம் வேற ஜாலியா அடிச்சேன்னு வேற இன்டர்வியூல சொன்னாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஷாட்ல வந்து திருப்பி திருப்பி ரீடேக் போற மாதிரி நிறைய அடி வாங்குற மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சா ஏதாவது ஒரு ஷாட்ல? இல்லை ரீடேக் போகலன்னா கூட அடிப்பாங்க. அடிப்பாங்க. அவ்வளோ சொல்லும் போதே அடிச்சு தான் பேசுவாங்க என்ன. அதனால வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் போல. அதான் சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து எங்களை சின்ன வயசுலேருந்து அடிச்சு தான் வளர்த்துருக்காங்க. அதனால எதனால அடிச்சு வளர்த்தாங்க? ரொம்ப நாட்டியா இருந்தோன்னு அக்கா சொல்றாங்க, எங்களுக்கு ஞாபகம் இல்லை. பட் அக்கா இடிச்சிருது. ஏதோ காரை கொண்டு போய் இடிச்சிங்களாமே? ஆமாங்க, இடிச்சிருப்பேன். இடிச்சிருப்பீங்க. என்ன வயசு அப்போ உங்களுக்கு? ஒரு 13, 14. அப்போ கண்டிப்பா அடிக்கிறேன். அப்போலாம் இவ்வளோ ரூல்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களை நான் எந்த பிரச்சனையிலையும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆடியன்ஸுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போனப்போ கூட நிறையா ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அது பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. நாங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கோயம்புத்தூரில் விசிட் போயிருந்தோம். அப்போ வந்து தியேட்டர் ஓனர்ஸே எங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட படத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் சூர்யா சாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்கி சார் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு படம் டிரெக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இன்னும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே கூட எங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பார்க்காதவங்க இன்னும் படம் வந்து பாருங்கள், அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.